வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மெஷின் லேர்னிங் மெதுவாக சீரீஸ். இன்றைக்கி எபிசோடில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலுடன் கேட்ட அந்த டெசிஷன் ட்ரீஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ டெசிஷன் ட்ரீஸ்னால் என்ன, இந்த மரத்தை எப்படி வளர்க்குறது, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செஷனுக்கான யூஸ் கேஸாக நான் ஒரு காஃபி டேட்டா செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ நான் பேசிக்லி டீ லவர், பட் காஃபி குடிப்பேன். என் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே காஃபி ஃபேன்ஸ் தான். ஸோ லாங் வெக்கேஷனுக்கு அப்புறமா நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். இந்த வெக்கேஷனில் நான் அதிகமாக பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காஃபி போடுறது. காலையில் ஒரு கப் காஃபி, ஈவினிங் ஒரு கப் காஃபி, போர் அடித்தா காஃபி தான். ஸோ காஃபி அதிகமாக குடிக்காதீங்க அப்படின்னு நானும் நிறைய கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் வீட்டில் இருக்க யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ ஐ மேட் அ டேட்டா செட் அவுட் ஆஃப் இட். ஒரு 5 பேர், அந்த 5 பேரோட ஏஜ், அவங்க எவ்வளோ கப் காஃபிஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன, அவங்களோட ஸ்லீப்போட குவாலிட்டி எப்படி அதை அஃபெக்ட் பண்ணுது, இதை தான் ஒரு டேட்டா செட்டாக இன்றைக்கி நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் அவங்க ஸ்லீப்போட குவாலிட்டி குட்டாக இருக்கா பேடாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் ஆகும். அவங்களோட ஸ்லீப் ஹவர்ஸ், அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்குறாங்க, அதை ஒரு ரெக்ரெஷன் ப்ராப்ளமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். டெசிஷன் ட்ரீனா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வச்சுக்கிட்டு நம்ம கிளாஸிஃபிகேஷன், ரெக்ரெஷன் 2 ப்ராப்ளமே சால்வ் பண்ணலாம். டெசிஷன் அப்படின்னா தீர்மானம் இல்லை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க. ட்ரீஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மரம். ஓகேவா? ஸோ ஒரு தீர்மானமான ஒரு மரத்தை வரைகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏமா மேக்ஸ் என்ன, டேட்டா சயின்ஸ் என்ன, ப்ராபபிலிட்டி என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, டக்குன்னு பாட்னியில் நிற்கிது, மரங்கிற, செடிங்கிற, கொடிங்கிற அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா, இப்போ டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ நாம் ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், நம்ம ரூட்லேயே போகலாமே. இப்போ நான் இன்றைக்கி லஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈஸியான ஆப்ஷன் தான். நமக்கு ஈஸினா கிண்டு சாதம் தான். லெமன் இருக்கா, லெமன் இருந்தால் லெமன் சாதம். தக்காளி இருக்கா, தக்காளி இருந்தால் தக்காளி சாதம். எதுவுமே இல்லையா, தயிர் இருக்கா, தயிர் சாதம் அன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒரு முடிவு எடுப்பேன். அதாவது ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறதுக்காக என்ன இருக்குது என்ன இல்லை, அவைலபிலிட்டியை வச்சு நான் டிசைட் பண்ணிக்குவேன். அண்ட் இன்னொரு சூப்பர் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம டாக்டர் கிட்டே போகிறோன்னு வைங்களேன், நாம் தான் அவர்கிட்ட நம்ம சிம்டம்ஸ்லாம் சொல்லுவோம். இப்போ எனக்கு ஃபீவர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லுவேன். அவர் அடுத்து உங்களுக்கு காஃப் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. காஃப் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது நாய்ஸியாக, வாமிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி கேட்பாரு. ஸோ நான் என்ன மாதிரி சிம்டம்ஸ் சொல்கிறேன், இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறேனோ அதை வச்சு தான் அவர் ஒரு முடிவுக்கு வருவார். இந்த பொண்ணுக்கு பேராசிட்டமால் கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை மைல்ட் ஃபீவர் தான் சரியாயிடும்னு அனுப்பிடலாமா, இந்த மாதிரி அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு என்கிட்ட செட் ஆஃப் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் கேட்குறாரு. நான் இதே மாதிரி அப்படியே நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்லாம் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க. அதோட அவுட்புட் தான் இந்த டெசிஷன் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெசிஷன் ட்ரீலையும் ஒரு நோட்லையும் என்ன பண்ணுன்னா எஸ் ஆர் நோ கொஷின் கேட்கும். இப்போ நம்மளோட காஃபி டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பர்சனோட ஸ்லீப் குவாலிட்டி குட்டா பேடா அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இதுக்காக நம்மக்கிட்ட இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ காஃபி குடிக்கிறாங்க, அவங்க ஏஜ் என்ன, இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ண போனால் குரூப் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் அப்படியே. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம எந்த ஃபீச்சர்லேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை வச்சு குரூப் பண்ணிகிட்டே வருவோம். இந்த பையன் காஃபி எவ்வளோ குடிக்கிறான், எந்த வயசுக்கு கீழே இருக்கான், நல்லா தூங்குறானா, ஸோ இவன் குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த டெசிஷன் எடுக்கிற பவரை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கெயின் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்கங்க. இங்கே எல்லாமே புது டேர்மாக இருக்குது, ஒன்றா டீகோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பேரண்ட்னா யார், சைல்ட்னா யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பேரண்ட் அப்படிங்கிறது எடுத்த உடனே நம்ம டேட்டா ஒரு குரூப்பாக இருக்கும்ல, அதை பேரண்ட் அப்படிங்கிறாங்க. அதுலேருந்து நம்ம பிரான்ச்சாக வருது இல்லையா, அந்த பிரான்ச்செல்லாம் சைல்டு அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு ரூட் நோட் இருக்கும், அதுக்கு கீழே சைல்டு இருக்கும். அந்த சைல்டுலேருந்து அடுத்த வாட்டி ஒரு செப்பரேஷன் நடக்கும்போது சைல்டு ரூட்டாக இருக்கும், அதுக்கு கீழே இருக்கவங்கலாம் அதோட சைல்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பேரண்ட் அண்ட் சைல்டோட டிஃப்ரென்ஸு. என்ட்ரோபி இதுதான் இங்கே முக்கியமான டேர்ம். ஸோ இந்த என்ட்ரோபிக்கு விக்கிபீடியா டெஃபினிஷன் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அமைப்பின் கோளாறு அல்லது ஒழுங்கற்ற தன்மையை என்ட்ரோபி என்கிறார்கள். ஸோ
ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டேட்டா செட்டில் நிறைய மிக்ஸ் ஆகியிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம கிளாஸிஃபிகேஷன் டேட்டா செட்டில் 2-3 கிளாஸஸ் வந்து கலந்துருக்கு. ஸோ என்ட்ரோபி அப்படிங்கிறது இந்த கலப்படத்துக்கான மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி டேர்ம் இருக்குது. ப்ராபபிலிட்டினா நமக்கு நல்லாவே தெரியும், வாய்ப்பு ஆர் சந்தர்ப்பம், கரெக்டாக. ஸோ நம்ம டேட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுல நம்ம எடுக்கிற ஏதோ ஒரு சாம்பிள் வந்து ஸ்லீப் நல்லா இருக்கவங்களோட சாம்பிளாக இருக்குது அப்படின்றதுக்கான வாய்ப்பு என்ன. நம்ம எடுக்கிற இன்னொரு சாம்பிள் வந்து ஸ்லீப் நல்லா இல்லாதவங்களோட டேட்டா பாயிண்ட் அப்படின்றதுக்கான வாய்ப்பு என்ன. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி வந்து பிஐ அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லாக் டேர்ம் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், லாகோட பவரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேல்யூவை வந்து பூஸ்டப் பண்ணி காமிக்கும். அதுவே ரொம்ப பெரிய வேல்யூவாக இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகாத மாதிரி பார்த்துக்கும், கரெக்டாக. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இங்கே வந்து இந்த லாகோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ரேண்டமாக ஒரு சாம்பிளை வந்து எடுக்க போகிறோம். அந்த சாம்பிள் வந்து ஒரு மைனாரிட்டி கிளாஸை சேர்ந்ததாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டேட்டா செட் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது, மைனாரிட்டி கிளாஸை சேர்ந்ததாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கம்மியான வேல்யூ வந்து என்னோடய கிளாஸிஃபிகேஷனில் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் லாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ப்ராபபிலிட்டியால் ஒரு மல்டிப்ளை வேறு பண்ணிக்கிறாங்க. ப்ராபபிலிட்டியை லாக் எடுத்து அந்த ப்ராபபிலிட்டியாலே மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணுறோம், பட் ஒரு டீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். தாறுமாறாக கண்ணு முன்னு தெரியாமல் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்க வேல்யூவை பூஸ்டப் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் இதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராபபிலிட்டிஸ்க்கும் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ இங்கே வந்து நமக்கு 2 இருக்குது, ஸ்லீப் குவாலிட்டி குட்டாக இருக்கவங்க, ஸ்லீப் குவாலிட்டி பேடாக இருக்கவங்க. ஸோ இந்த 2 கிளாஸையுமே எடுத்துகிட்டு இந்த 2 கிளாஸுமே இதை பண்ணிக்குவாங்க. ப்ராபபிலிட்டி எடுத்து லாக் எடுத்து அந்த ப்ராபபிலிட்டியாலேயும் மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. ஓகே. எனக்கு இதை படிக்கும்போது டவுட் வந்தது, இதை எதுக்கு நீங்கள் பூஸ்ட் பண்ணி அதுக்கு தேவையில்லாமல் திருப்பி ப்ராபபிலிட்டி போட்டு அதை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. உங்களுக்கும் வந்திருந்தது அப்படின்னா இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த லாக் அப்படின்ற விஷயம் வந்து இல்லைன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்லி ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். குவாலிட்டி ஸ்லீப் இருக்கவங்களோட ப்ராபபிலிட்டி அண்ட் பேட் குவாலிட்டி ஸ்லீப் இருக்கவங்களோட ஒரு ப்ராபபிலிட்டி, இது 2 மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சமேஷன் பண்ணணும். இங்கே அதுதான் விஷயம் இல்லையா, 2 சைல்டோட ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணோன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு 1ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ப்ராபபிலிட்டிலே படிச்சிருக்கோம் அதை. ஸோ ஆட் பண்ணும்போது எப்பவுமே 1 அப்படின்ற வேல்யூ தான் வரும். ஸோ இந்த 1ன்ற கான்ஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு என்னால் வந்து எதையுமே கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா. என்ட்ரோபி அப்படிங்கிறதே டோட்டலி யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி மாறிடும் இல்லையா. இங்கே லாக் அப்படின்னு ஒன்று போடுறது மூலிமா இந்த டேட்டாவுடைய அந்த ப்ராபபிலிட்டிக்கான அந்த வெயிட்டை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்கேலிங் மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி கொண்டு வராங்க. ஸோ நம்ம வேல்யூஸை வந்து நம்ம ப்ராபபிலிட்டியை வந்து அழகாக ஸ்கேல் பண்ணுறோம், அட் த சேம் டைம் அதை கண்ட்ரோல்டாகவும் வச்சுக்கிறதுக்காக அதோட ஃப்ரீக்வன்சியோட மல்டிப்ளையும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கே, இது எதுக்கு அப்படின்னு அடுத்து கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், லாக் வந்து எப்போவுமே நம்ம 1 விட சின்ன நம்பருக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நெகட்டிவில் தான் வந்து வேல்யூஸ் வரும். அண்ட் ப்ராபபிலிட்டி எப்பயுமே 1 விட சின்ன நம்பராக தான் இருக்கும். ஸோ நெகட்டிவில் வேல்யூஸ் வர்றதுனால என்னோட ஓவரால் என்ட்ரோபி வந்து நெகட்டிவ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடி ஒரு மைனஸ் போட்டு 2ஐயும் காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு ஆகிடும். என்னோட என்ட்ரோபி வேல்யூவும் எனக்கு பாசிட்டிவாக கிடச்சிடும். என்ட்ரோபினா என்னென்னு புரிஞ்சிருச்சு. இப்போ என்ட்ரோபியை வச்சுக்கிட்டு இன்ஃபர்மேஷன் கெயினை வந்து புரிஞ்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் கெயினோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்டோட என்ட்ரோபி மைனஸ் சைல்டோட என்ட்ரோபி, அதோட வெயிட்டட் ஆவரேஜ் போட்டுக்கிறாங்க. வெயிட்டட் ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சிக்காக போட்டுக்கிறாங்க. ஓகேவா. ஸோ பேரண்ட்லேருந்து சைல்டை சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்லேருந்து சைல்டை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. கெயின்னாவே வந்து ஒரு மாதிரி ப்ராஃபிட் அந்த மாதிரி இல்லையா. ஸோ ரொம்ப ரொம்ப குளறுபடியாக இருந்த அந்த பேரண்ட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது மூலியமாக நமக்கு எவ்வளோ வந்து பியூரிட்டி வந்து கிடைக்குது, எவ்வளோ வந்து பியூரிட்டி கெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் கெயினில் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் கெயின்னா என்னன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. இன்ஃபர்மேஷன் கெயினை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஸோ நம்ம டேட்டாவில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையுமே இன்ஃபர்மேஷன் கெயினோட அடிப்படையில் வந்து வச்சு பிரிக்க போகிறாங்க. பேசிக்லி எதுக்கு வந்து மேக்ஸிமமான இன்ஃபர்மேஷன் கெயின் இருக்கோ அதை தான் என்னோடய ரூட் நோடாக எடுத்துக்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கப்ஸ் பெர் டே எடுத்துக்கலாம். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்டோட என்ட்ரோபி வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா இன்ஃபர்மேஷன் கெயினில் பேரண்ட் என்ட்ரோப்பிலேருந்து தான் ஒரு சைல்டோட என்ட்ரோப்பியும் சப்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ சைல்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ பேரண்ட்டோட என்ட்ரோபி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து பேரண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் இல்லையா. 3 பேருக்கு வந்து குட் ஸ்லீப் இருக்குது, 2 பேருக்கு வந்து குட் ஸ்லீப் இல்லை.
ஸோ குட்டுக்கோட ப்ராபபிலிட்டி 3/5 வரும், பேடோட ப்ராபபிலிட்டி வந்து 2/5 வரும். அது ரெண்டுத்துக்கும் நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி அதோட ஆக்சுவலான ப்ராபபிலிட்டி அண்ட் லாக் எல்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலான என்ட்ரோபி வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.97095 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் பேரண்ட் என்ட்ரோபி. அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கோளாறான அந்த அளவீடு, இம்ப்யூரிட்டியோட மெஷர், கரெக்டாக? ஸோ இந்த இம்ப்யூரிட்டியோட மெஷரை நம்ம குறைக்கணும், அதுதான் நம்மளோட மெயினான கோல். அதனால தான் வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் அதிகமாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவல் அந்த ஃபீச்சர் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிக்கல் ஃபீச்சர் ஜாலியாக இருக்குங்க. லோ, மீடியம், ஹை 3 தான் இருக்குது. ஸோ லோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க, மீனா அண்ட் ஜெகன். மீடியமில் வந்து பார்த்திங்கன்னா ஹரி, தீபா இருக்காங்க. ஹையில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க 3 பேருக்குமே வந்து நம்ம என்ட்ரோபி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சைல்டு நோட்லேயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த சைல்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்டர்னலி வந்து கிளாஸ் ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கணும். இது கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம். இங்கே 2 கிளாஸ் இருக்குது, ஒன்று குட் ஸ்லீப், இன்னொன்று புவர் ஸ்லீப். அண்ட் லோ ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க 2 பேருக்குமே குட் ஸ்லீப் தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2/2 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் புவர் ஸ்லீப் வந்து 0/2. இதை வந்து கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ட்ரோபி வந்து 0 அப்படின்னு தான் கிடைக்கும். அதாவது இந்த நோடை தான் வந்து ஒரு பியூரான நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த வித மிக்சருமே இல்லை, இதில் எந்த வித கலப்படமுமே இல்லை அப்படின்றதுக்கு சான்றாக தான் என்ட்ரோபி வந்து 0 அப்படின்னு இங்கே கிடச்சிருக்கு. வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் மீடியமாக இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் மீடியமாக இருக்கவங்களுக்குள்ள அகைன் போய் கிளாஸ் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். 2 கிளாஸ் இருக்குது. ஸோ குட் ஸ்லீப் இருக்கவங்க ஒருத்தர் இருக்காங்க, புவர் ஸ்லீப் இருக்கவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா 1/2 1/2 கிடைக்கும். அந்த 1/2 வச்சு நம்ம என்ட்ரோபி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதோட என்ட்ரோபி வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதை தான் வந்து மேக்ஸிமம் என்ட்ரோபின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப கலப்படமாக இருக்குது இந்த லீஃப் நோட் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஹையாக இருக்கவங்க ஆதி. ஸோ ஆதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால இதோட என்ட்ரோபி கம்ப்யூட் பண்ணும்போது 1/1 வரும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூரான நோடாக இருக்குது. இதில் எந்த கலப்படமும் இல்லை அப்படிங்கிறதுனால என்ட்ரோபி வந்து 0 கிடைக்குது. 3 என்ட்ரோபியுமே கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா பேரண்ட்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இந்த 3ஐயுமே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெயிட்டட் ஆவரேஜ் யூஸ் பண்ணி அப்புறமா ஆட் பண்ணிவிட்டு பேரண்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஓவரால் இந்த ஃபீச்சர் இருக்குது இல்லையா, ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்ற ஃபீச்சரில் அந்த பர்டிகுலர் சைல்டு வந்து எவ்வளோ ப்ராபபிலிட்டி, லோ ஸ்ட்ரெஸ் லெவலோட ப்ராபபிலிட்டி வந்து 2/5, மீடியமாக இருக்கவங்க 2 பேர் அதுக்கும் 2/5, ஹையாக இருக்கவங்க ஒரே ஒரு ஆள் 1/5. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா அதை வெயிட்டட் ஆவரேஜ் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணிவிட்டு பேரண்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்றதை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எடுத்துக்க போகிற ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா கப்ஸ் பெர் டே, ஒரு நாளைக்கு எவ்வளோ கப் ஆஃப் காஃபி குடிக்கிறாங்கன்ட்டு. இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் வேல்யூ மாதிரி தெரியுது, 0 1 2 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா எப்படி வந்து நம்ம ட்ரீ வந்து வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் சார்ட் பண்ணிக்கணும். ஓகே, சார்ட் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கு நடுவில் இருக்க அந்த மிடில் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிப்பேன். ஸோ 0க்கும் 1க்கும் நடுவில் 0.5, 1க்கும் 2க்கும் நடுவில் 1.5, 2க்கும் 3க்கும் 2.5, 3க்கும் 4க்கும் 3.5. ஸோ இந்த 4 வேல்யூ எடுத்துக்குவேன். இந்த 4 வேல்யூவை வச்சு நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னோட குட் ஸ்லீப் பேட் ஸ்லீப் இருக்கு இல்லையா, அது பேரண்ட்டாக இருக்கும். அதை வந்துட்டு லெஸ் தென் 0.5 கப் ஆஃப் காஃபி குடிக்கிறவங்க, கிரேட்டர் தென் 0.5 கப் ஆஃப் காஃபி குடிக்கிறவங்க, இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ட்ரோபி எடுத்து பேரண்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு 1.5 லெஸ் தென் 1.5 காஃபி குடிக்கிறவங்க, கிரேட்டர் தென் 1.5 கப் ஆஃப் காஃபி குடிக்கிறவங்க, அண்ட் லெஸ் தென் 2.5 லெஸ் தென் 3.5 இந்த மாதிரி நான் போயிட்டே இருப்பேன். ஸோ இதில் ஒரு இதுக்கும் நான் இண்டிவிஜுவலாக கேல்குலேஷன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா த பெஸ்ட் ஹேப்பன்ஸ் வென் லெஸ் தென் 2.5. ஏஜ் வந்து அகைன் கண்டினியூஸ் ஃபீச்சர். ஸோ கண்டினியூஸ் ஃபீச்சர் அப்படிங்கிறதுனால நான் முதவே சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்குவேன், ஃபர்ஸ்ட் வேலை இதை வந்து சார்ட் பண்ணிக்கணும். சார்ட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் இருக்க அந்த மிடில் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட், கேண்டிடேட் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு ஒரு 4 வேல்யூஸ் வரும். அகெயின் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 26.5 இருக்கவங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 இருக்கவங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 38.5 இருக்கவங்க, இந்த மாதிரி ஏஜ் வைஸ் நான் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே என்ட்ரோபி கண்டுபிடிப்பேன். என்ட்ரோபியை வந்து பேரண்ட் என்ட்ரோபிலேருந்து சப்ராக்ட் பண்ணுவேன். இப்படி சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஏஜில் வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக என்ன கிடச்சிதுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 38.5. அப்படி பண்ணும்போது என்னோடய இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து ஒரு நம்பராக இருந்தது. பட் எனக்கு இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து கம்ப்ளீட்டாகவே நல்லபிள் ஆகிடுச்சு எதை வச்சு பண்ணும்போது, கப்ஸ் பர் டே பண்ணும்போது. ஸோ நான் கப்ஸ் பர் டே எடுத்துகிட்டு வந்து சார்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஸோ நான் வந்து இன்கேஸ் நெக்ஸ்ட் லெவல் வந்து போகணும் அப்படின்னா, அதாவது இது ஒரு லெவல்லே முடிஞ்சிருச்சு. ட்ரீ வந்து ஒரு லெவல்லே முடிஞ்சிருச்சுல்ல. இன்னொரு லெவல் போகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணேன்னா, இந்த கப்ஸ் பெர் டே சாம்பிளை விட்டுட்டு ஏஜை வந்து எடுத்துக்கிறேன். ஏஜ் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஃபீச்சர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது << 38.5 அந்த ஏஜ் வரப்போ வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கெயின் நல்லா இருந்தது. ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த செகண்ட் ரவுண்டு. ஸோ இப்போ இந்த இந்த லெஃப்ட் சைல்டுக்கு தனியாக, ரைட் சைல்டுக்கு தனியாக வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு டெசிஷன் ட்ரீ வந்து எப்போ முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லீவ் நோட்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பியூராக இருக்காங்க, தனித்தனி கிளாஸை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? பட் இப்போ வந்து சில ட்ரீஸ் வந்து அந்த மாதிரி முடியாது. அடுத்து இன்னொரு லெவல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து லெஃப்ட் பிரான்ச்சுக்கு தனியாக, ரைட் பிரான்ச்சுக்கு தனியாக. அதே மாதிரி இந்த லெஃப்ட் பிரான்ச்சோட ஹெட்டை பேரண்ட்டுன்னு வச்சுக்குவாங்க. அதுக்கு கீழே ஏதோ ஒரு ஃபீச்சர், நிறைய ஃபீச்சர் இருக்குது இல்லையா, நம்ம இந்த வாட்டி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு திருப்பி டிவைட் பண்ணுவாங்க. இதுக்கு அகைன் வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் கண்டுபிடிப்பாங்க. யாரோட இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைட் பிரான்ச் வந்து இம்ப்யூராக இருக்குது. இதில் வந்து குட் ஸ்லீப் இருக்கவங்க, பேட் ஸ்லீப் இருக்கவங்க 2 பேருமே இருக்காங்க. ஸோ இதை வந்து நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். இந்த பேரண்ட்டோட என்ட்ரோபி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லையா, ஒன்று கப்ஸ் பெர் டே, இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ் லெவல். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் லெவல் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து லோ, மீடியம், ஹை அப்படின்னு இருக்குது. இதில் வந்து லாஸ்ட் டைம் பண்ண சேம் ஸ்டெப்ஸ் தாங்க. அகைன் உள்ளுக்குள்ளே வந்து கிளாஸ் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், வெயிட்டட் ஆவரேஜ் கூட மல்டிப்ளை பண்ணணும், பேரண்ட்டோட என்ட்ரோபிலேருந்து சப்ராக்ட் பண்ணிடணும். பேரண்ட் என்ட்ரோபி வந்து போன லெவலில் கண்டுபிடிச்சது, அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ வரும். பட் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு ஃபீச்சரையும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கணும். ஸோ 2ல் எதுக்கு பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் இருக்கோ அதை வச்சு அடுத்த ஸ்ப்ளிட் வந்து பண்ணணும். ஸோ கப்ஸ் பெர் டே வந்து எடுத்துக்கிறேன். கப்ஸ் பெர் டேயில் அகைன் வந்து நம்ம கண்டினியூஸ் வேல்யூ அப்படிங்கிறதுனால மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ளிட் பண்ணணும். பட் எனக்கு லாஸ்ட் டைம் பண்ணும்போதே << 2.5க்கு தான் பெஸ்ட் அவுட்புட் வரும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் அதையே டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ கப்ஸ் வந்து << 2.5 அப்படின்னு இருக்கும்போது என்ன என்ட்ரோபி வந்தது அதை வந்து எடுத்துகிட்டு பேரண்ட் என்ட்ரோபிலேருந்து சப்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 2 இன்ஃபர்மேஷன் கெய்னிங் கம்பேர் பண்ணோன்னா எனக்கு கப்ஸ் பெர் டே தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் கப்ஸ் பெர் டே யூஸ் பண்ணி அகைன் இந்த ட்ரீயை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய டெசிஷன் ட்ரீயில் இப்போ பார்த்திங்கன்னா லீவ் நோட்ஸ் 2லையுமே வந்து பியூராக தான் இருக்குது. எதுவும் இம்ப்யூரிட்டிஸ் இல்லை, என்ட்ரோபி வந்து 0ன்னு வந்து இருக்குது. ஸோ என்னோடய கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளமை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம டெசிஷன் ட்ரீ வந்து பில்ட் பண்ணிட்டோம். ஸோ பில்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரீயை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்குவோம் அப்படியே இதே பாத்தில். ஸோ புதுசாக ஒரு இன்புட் வருது, இந்த மாதிரி கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் வருதுன்னா இந்த டேட்டாவை அப்படியே எடுத்துகிட்டு இந்த ட்ரீயில் இருக்க கண்டிஷன்ஸ் அப்படியே செக் பண்ணி ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கீர்த்தி ஏஜ் வந்து 29 கொடுத்துருக்கு, விச் இஸ் << 38.5. ஸோ லெஃப்ட் பிரான்ச்சில் போகும். லெஃப்ட் பிரான்ச்சில் போனதுக்கப்புறமா அகைன் வந்து இவங்களோட நம்பர் ஆஃப் கப்ஸ் பெர் டே வந்து 3ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 3 கப்ஸ் பெர் டேக்கு வந்து ரைட் சைடில் போயிடும். அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து புவராக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்படி வந்து ரெக்ரெஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது. நாம் இங்கே ஒரு ரெக்ரெஷன் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஸ்லீப் ஹவர்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ டெசிஷன் ட்ரீஸ் வந்து ரெக்ரெஷனில் டெசிஷன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்ஃபர்மேஷன் கெயினில் என்ன இருந்தது, என்ட்ரோபி இருந்தது இல்லையா. ஸோ என்ட்ரோபின்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். பேசிக்லி என்ட்ரோபிக்குள்ளே இருக்கிறது அகைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி தான். அட் அ டைமில் ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் ஒரு ப்ராபபிலிட்டி வச்சு கண்டுபிடிப்பாங்க. பட் இது வந்து ரெக்ரெஷன், ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. கிளாசிஃபிகேஷன் தான் பொருளை எடுக்க முடியும். ரெக்ரெஷனில் நம்பர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா, அந்த ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்காக தான் வேரியன்ஸ் ரிடக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. வேரியன்ஸ் அப்படின்றதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா பாயிண்ட் வந்து மீன் வேல்யூலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத வச்சு அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஓவராலாக எல்லா டேட்டா பாயிண்ட்டுக்கும் எடுத்துகிட்டு ஆவரேஜ் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. ஓகேவா. ஸோ நாமளும் என்ன பண்ண போகிறோம்னா இதே வித்தையை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். நம்மளோட பேரண்ட் நோட் எடுத்துக்க போகிறோம். பேரண்ட் நோடில் எடுக்கும்போது முன்னாடி வந்து அவுட்புட் வேரியபிள் வந்து குட் குவாலிட்டி பேட் குவாலிட்டின்னு இருந்தது, ப்ராபபிலிட்டி போட்டுக்கிட்டோம். இப்போ கண்டினியூஸ் வேல்யூவாக இருக்குது. ஸோ பேரண்ட்டாக இருக்கும்போது என்னோட அந்த அவுட்புட் வேல்யூவோட வேரியன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுக்குவேன். அடுத்து வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் எடுத்து வழக்கம் போல் ரிப்பீட்டடாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்னோடய வேரியன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்பேன். ஸோ ரூட் நோடுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம்.
எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 5 வேல்யூஸ் இருக்குது. 7, 5, 8, 6, 8.5. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மீன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வேரியன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸில் இல்லையா? ஸோ இதுக்காக வந்து ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். மீன் கண்டுபிடிச்சா 6.9 அப்படின்னு கிடைக்குது. அந்த 6.9 ஒரு வேல்யூலேருந்தும் சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிவிட்டு மீன் வந்து எடுத்துக்கிறேன். அதான் வேரியன்ஸோட ஃபார்முலா பேசிக்லி. அதை ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா 1.64 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் என்னோடய பேரண்ட்டோட வேரியன்ஸ், ரூட்டோட வேரியன்ஸ். இதை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும். எந்த ஃபீச்சர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு ரெடியூஸ் ஆகுதோ அதை தான் என்னோட கோ டு ஃபீச்சராக வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கப்ஸ் பெர் டே வந்து எடுத்துக்கலாம். கப்ஸ் வந்து அகைன் ஒரு கண்டினியூஸ் வேல்யூ. அதற்கு வந்து மீடியன் த்ரெஷ்ஹோல்ட் வந்து கண்டுபிடிப்பேன். ஸோ 0.5, 1.5, 2.5, 3.5 வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ண மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.5 அப்படின்னு இருக்கும்போது தான் எனக்கு வந்து அந்த வேரியன்ஸ் வந்து கரெக்டாக வந்து வருது. ஸோ நான் வந்து ஒன்று நீங்கள் வேணால் பண்ணி பார்க்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5 போடலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.5 போடலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.5 போடலாம். 2.5 கிரேட்டர் தென் 2.5 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரியும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.5 இருக்குது என்னோட லெஃப்ட் சைடு இல்லையா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்காங்க, ஹரி, மீனா அண்ட் ஜகன். இவங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 7, 8 அண்ட் 8.5. இந்த 3 நம்பருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆவரேஜ் எடுத்துக்குவேன். ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 7.83 வருது. ஆவரேஜ் எடுத்துகிட்டு ஒரு வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி மீன் கண்டுபிடிச்சா வேரியன்ஸ் கிடைக்கும். வேரியன்ஸோட வேல்யூ வந்து 0.39 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஸோ இது லெஃப்ட் சைட் குரூப்போட கதை. ரைட் சைட் குரூப்போட கதை பார்த்திங்கன்னா 2 பேர், ஆதி அண்ட் தீபா. இவங்களுக்கு ஆவரேஜ் அண்ட் இவங்களோட வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அண்ட் வெயிட்டட் வேரியன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். அடுத்து வந்து என்னோடய வேரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.64லேருந்து 0.33 சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது? 1.31 வருது. ஸோ வேரியன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ வேரியன்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கிறதுனால இது வந்து ஒரு நல்ல ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபீச்சர் வந்து ஏஜ் எடுத்துக்கிறேன். ஏஜில் அகைன் வந்துட்டு சேம் மீடியன் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். 22.5, 28.5, 32.5, 45.5. ஸோ 32.5 வந்து லாஸ்ட் டைம் மாதிரியே நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 பேர் இருக்காங்க, ஹரி அண்ட் தீபா. அவங்களோட மீன், அவங்களோட வேரியன்ஸ். ரைட் சைடில் வந்து ஆதி, மீனா, ஜகன், இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்களோட மீன், இவங்களோட வேரியன்ஸ். ஸோ வெயிட்டட் வேரியன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதை வந்து அதோட கவுண்டாலையும் இதை வந்து இதோட கவுண்ட்னாலையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து ஓவரால் கவுண்ட் வந்து போட்டுக்கிறாங்க. அதான் வெயிட்டட் ஆவரேஜ், பேசிக்லி ஆவரேஜ், அவ்வளோதான். ஸோ இதை வந்து கம்ப்யூட் பண்ணுறதுக்காக எனக்கு வேல்யூ வந்து 1.32 கிடச்சிது. ஸோ 1.64 மைனஸ் 1.32 0.32 அப்படின்னு கிடைக்குது. இதில் வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துட்றேன். ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா லோ, மீடியம், ஹை. லோவில் வந்து மீனா, ஜகன் இவங்க 2 பேர் இருக்காங்க. நான் ஹையில் வந்து பார்த்திங்கன்னா ஹரி, தீபா, ஆதி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்லுன்னா, நான் 2ஆக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். லோ அண்ட் நான் லோ அப்படின்னு மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஏன் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணலை அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு லோ அண்ட் நான் லோன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்துட்டு கேல்குலேஷன் பண்ணிவிட்டு 0.42 கிடைக்குது. 1.64 மைனஸ் 0.42 இஸ் ஈக்குவல் டு 1.22 அப்படின்னு கிடைக்குது. இந்த 3ல் வந்து நம்ம வந்து நினைப்போம் டைட்டில் வந்து வேரியன்ஸ் ரிடக்ஷன்னு இருக்குது. ஸோ வேரியன்ஸ் வந்து கம்மியாகிறது தான் கதை. ஸோ செகண்ட் டைம் 0.32 வந்ததில் வேரியன்ஸ் வந்து அந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். நானே ரொம்ப நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி கிடையாது. ஸோ வேரியன்ஸ் ரிடக்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஓவராலாக பேரண்ட்டோட வேரியன்ஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வேரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும், அதான் வந்து கதை. ஏன்னா இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் இல்லையா? ஆரம்பத்தில் ஒரு நிறைய வேரியன்ஸ் இருந்தது, நிறைய ஒரு 10-15 பாயிண்ட் இருந்தது. அதோட வேரியன்ஸ் ஒரு வேல்யூ இருந்தது. இப்போ நான் அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 15 பாயிண்ட்னா இங்கிட்ட ஒரு 7 பாயிண்ட், இங்கிட்ட ஒரு 7 பாயிண்ட் போயிடுச்சு இல்லை? வேரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது வர்ற வேரியன்ஸ் தான் கம்மியாக இருக்கணும். அந்த வேரியன்ஸ் வந்து எதுக்கு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து கப் வச்சு பண்ணும்போது 0.33 இருந்தது. நான் வந்து இந்த செகண்ட் டேர்மை சொல்லிகிட்ருக்கேன். செகண்ட் டைம் பண்ணும்போது ஏஜ் வச்சு பண்ணும்போது 1.32 இருந்தது. ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமாவுமே கொஞ்சம் கும்பலிங்காக தான் இருக்குது இந்த டேட்டான்னு அர்த்தம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வச்சு பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.42 அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. 0.42ங்கிறதும் கம்மியான வேல்யூ தான். ஸோ ஓவரால் வேரியன்ஸை வந்து நம்ம பார்க்கக்கூடாது கம்மியாகுதான்னு. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா அந்த சைல்டோட வேரியன்ஸுன்றது கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து கொஞ்சமாவது பிரிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி கேட்டகரியில் வின் பண்ணது பார்த்திங்கன்னா அகைன் கப்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்கு. 1.31னா அதுக்கு தான் வந்து வேல்யூ வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வழக்கம் போல் கப்ஸையே வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்.
ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கப்ஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அடுத்த லெவல் வந்து இறங்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைட் பிரான்ச் வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு மூணு ஏஜ் வந்து இருக்குது. 7, 8 அண்ட் 8.5. நான் வந்து அகைன் இருக்க ஃபீச்சர்ஸ் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரிக்கு வந்து மீடியம் ஸ்ட்ரெஸ் லெவல், மீனாக்கும் ஜெகனுக்கும் லோவான ஸ்ட்ரெஸ் லெவல் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் 2 குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். லோவாக இருக்கவங்க அண்ட் மீடியமாக இருக்கவங்க. லோவாக இருக்கவங்களோட ஸ்லீப் ஹார்ஸ் எடுத்துகிட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். மீடியமாக இருக்கவங்களோட ஸ்லீப் ஹவர்ஸ் எடுத்துகிட்டு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். மீடியமாக இருக்கவங்களில் வெறும் 7 மட்டும்தான் எனக்கு வருது. ஸோ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வேரியன்ஸ் வந்து 0 அப்படின்னு வருது. ஒரே ஒரு சாம்பிள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ வெயிட்டட் ஆவரேஜ், அதாவது வெயிட்டட் வேரியன்ஸ், இங்கே வெயிட்டட் வேரியன்ஸ் போட்டோம் அப்படின்னா ஸோ 2/3 இன்டூ அந்த பர்டிகுலர் வேல்யூ அண்ட் 1/3 இன்டூ இந்த வேல்யூ. எனக்கு ஓவரால் வேரியன்ஸ் ரிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0.38 இருந்துட்டு 0.34 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அடுத்த கேட்டகரி ட்ரை பண்ண போகிறேன். ஏஜை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அடுத்து. ஏன்னா எதுவுமே நம்ம ஒரு முடிவுக்கு வரோன்னா எல்லா ஃபீச்சரை வச்சும் ஸ்ப்ளிட் பண்ணால் தான் வர முடியும் இல்லையா? ஸோ ஏஜை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னோடய லெஃப்ட் பிரான்ச்சில் அகைன் ஏஜ் ஃபுல்லாக எடுத்துக்குவோம். ஏஜுக்கு த்ரெஷ்ஹோல்டு எடுத்துக்குவோம். அந்த த்ரெஷ்ஹோல்டில் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லெஃப்ட் பிரான்ச்சோட கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து லோ ஆர் மீடியம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏஜ் வந்து லெஸ் than or equal to 35. ஏன்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய வேரியன்ஸ் வந்து கம்மியாகி வந்தது. ஓகே, ஸோ இதை வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து நம்ம ரைட் சைட் பிரான்ச்சுக்கு போகலாம். ரைட் பிரான்ச்சில் வந்து அகைன் ஸ்ட்ரெஸ் வச்சு பார்த்தோன்னா தீபா அவங்களுக்கு மீடியமான ஸ்ட்ரெஸ், ஆதி அவங்களுக்கு வந்து ஹையான ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சிலர் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த என்ட்ரோபி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இதில் ஒரு லாக் இருக்குது, இதில் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது, ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுறதை தாண்டி இதை வந்து கம்ப்யூட்டர் பண்ணுறதுக்கே டைம் அதிகமாக ஆகுது, இது வந்து ஒரு பெரிய டேட்டா செட்லாம் வச்சு பண்ணோன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இதை எப்படி வந்து ஃபாஸ்ட் பண்ணலாம், ஆனால் அதே சமயம் நம்மளோட ரிசல்ட் வந்து என்ட்ரோபி என்ன கொடுக்குதோ அதே மாதிரியே தான் வரணும் அப்படின்றதுக்காக தான் கீனி இம்பியூரிட்டி அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ தான் இன்வென்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து சொல்லப்போனால் நம்ம என்ட்ரோபிக்கு முன்னாடி காலத்துலேருந்தே வந்து மேக்ஸ் வேர்ல்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் டெசிஷன் ட்ரீஸை அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்ட்ரோபி யூஸ் பண்ணி அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலான்றதுக்காக லேட்டாக தான் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன பார்த்திங்கன்னா இதில் கதையே என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் ப்ராபபிலிட்டி மட்டும்தான். பட் ப்ராபபிலிட்டி தட் 2 randomly chosen samples are from different classes. அதாவது அட் அ டைத்தில் அந்த பாக்ஸ்லேருந்து 2 பாலை வந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த 2 பாலும் 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் சேர்ந்ததாக இருந்ததுன்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்றதுக்காக ப்ராபபிலிட்டியை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க, ப்ராபபிலிட்டியை ஸ்கொயர் பண்ணி 1லேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணோம், இன்ஃபர்மேஷன் கெயினில் என்ட்ரோபி ஆஃப் பேரண்ட் மைனஸ் வெயிட்டட் ஆவரேஜ் என்ட்ரோபி ஆஃப் சில்ட்ரன் போட்டோம் இல்லையா? இப்போ வந்து சேம் இன்ஃபர்மேஷன் கெயின் ஃபார்முலாவில் என்ட்ரோபியை தூக்கிட்டு கீனி இம்பியூரிட்டி ஆஃப் பேரண்ட் மைனஸ் வெயிட்டட் ஆவரேஜ் கீனி இம்பியூரிட்டி ஆஃப் த சில்ட்ரன் இப்படி வந்து போட்டுக்கலாம். ஸோ முன்னாடி நம்ம எங்கெல்லாம் என்ட்ரோபி கால்குலேட் பண்ணுமோ அங்கெல்லாம் இப்போ நம்ம வந்து கீனி இம்பியூரிட்டி யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். டெசிஷன் ட்ரீஸில் வந்து 2 வெரைட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆம்லேட்டு கலக்கி அந்த மாதிரி. டெசிஷன் ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ID3 அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ID3 அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்ப்ளிட்டு வந்து எப்போயுமே பைனரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாது. அதாவது இப்போ நம்ம ஒரு ரூட் நோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லெஃப்ட்டு மிடில் ரைட்டுக்கு அப்புறமா அந்த மாதிரி கூட நிறையாவாக கூட மல்டி வேஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத அலோவ் பண்ணுவாங்க. காட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த காட்னா என்னென்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ட்ரீஸ் அப்படின்றது டெஃபினிஷன். நம்ம SQL-ல யூஸ் பண்ணுறது வந்து காட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ காட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரூட் நோட 2ஆக மட்டும்தான் ஸ்ப்ளிட் பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் வந்து பண்ணணும் அப்படின்றது அவங்களோட கொள்கை. ஓகேவா? ஸோ ID3 வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, ஆதி காலத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. செஷனோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி எபிசோடில் நீங்கள் படித்த டெசிஷன் ட்ரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.